நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயோ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இன்சிடென்டலாக ஒரு இசிஜி எடுக்கிறோம், மைல்டு சேஞ்சஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ட்ரெட்மில் சொல்கிறோம். ட்ரெட்மில்லையும் ஏதாவது கொஞ்சம் கோளாறு இருந்துச்சு அப்படின்னா ஆன்ஜியோ பண்ணுறோம். ஆன்ஜியோன்னு சொல்லிட்டா போதும், ஐயோ இவங்களுக்கு வந்து ஐயோ ஆன்ஜியோ வேணாம், எனக்கு நாளைக்கே நெஞ்சு வந்து நின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. பட் இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆன்ஜியோனா என்ன, ஆன்ஜியோபிளாஸ்டினா என்னன்னு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கீழே வந்து விழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் கை உடையுது அப்படின்னா என்ன எடுப்பீங்க? எக்ஸ்ரே எடுப்பீங்க. அந்த மாதிரி ஹார்ட்டில் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி. ஒரு ஊசி மூலமாக ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது வந்து ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருக்கான்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஆன்ஜியோபிளாஸ்டிங்கிறது அந்த பிளாக்குக்கு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு பேர் தான் ஆன்ஜியோபிளாஸ்டி. சரிங்க, ஆன்ஜியோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது எத்தனை ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குது, எத்தனை சதவீதம் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து கம்மியான அடைப்பு, கம்மியான பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா மருந்து மாத்திரையிலேயே வந்து குணப்படுத்திக்கலாம். ஸோ அதனால வந்து ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டிங்கிறத போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்டை பற்றி டவுட் இருந்தால் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்கள், இல்லை மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நெஞ்சுவலி நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.